அனைவருக்கும் வணக்கம். பொதுவா வந்துட்டு ஆடு வளர்க்குறவங்களுக்கு வந்துட்டு நெறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவா இருக்கும் அப்டின்னா, ஆடுகளுக்கு வந்துட்டு புண்ணு வந்துருச்சு. ஓகேங்களா? புண்ணு எப்படி வரும் அப்டின்னா, இப்போ ஆடு வளர்ப்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிராய்ப்புகள் மூலியமாவோ, இல்ல எங்கேயோ வந்துட்டு ஆடுகள மேய்ச்சலுக்கு கூட்டின்னு போறோம். அங்க ஒரு முள்ளு குத்தியோ, இல்ல ஏதோ ஒண்ணு சண்டை போட்டோ, ஏதோ ஒரு பிரச்சனைகளால ஆடுகள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு புண்ணு ஏற்பட்டுருச்சு. அந்த புண்ண வந்து நம்ம எப்படி சரி பண்றது அப்டிங்கிறத பத்தி நெறைய பேருக்கு வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு புண்ணு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதனால என்னென்ன விளைவுகள் வருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த புண்ணோடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிரும். அத சீக்கிரமா சரி பண்றதுக்கு நீங்க பார்ப்பீங்க. நெறைய பேருக்கு அதனுடைய பின்விளைவுகள் என்ன வருங்கிறது தெரியாம இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க வந்துட்டு பண்ண மாட்டேங்கிறாங்க. அத கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு அதுக்காக என்னென்ன ஆகுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். என்ன பின்விளைவுகள் வருங்கிறத சொல்றேன். ஒரு ஆடுகளுக்கு புண்ணு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த புண்கள் மூலியமா கண்டிப்பா ஆடுகளுடைய உயிரே வந்துட்டு போயிரும். ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரியாது. அது எப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆடோடைய அடிவயிறு பகுதியில ஒரு புண்ணு வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு சிராய்ப்பு மூலியமா ஒரு ஸ்கின்ல ஒரு புண்ணு இருக்கு. அப்போ அப்போ அந்த ஆடுகள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க தரைமுறையில வளர்க்குறீங்க, மேய்ச்சல் முறையில வளர்க்குறீங்க. அப்போ டெய்லி ரொட்டீன்ல அத நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, அது டெய்லியும் தூங்கி, தூங்கி, தூங்கி ஒரு இடத்துல படுத்து தூங்கும்போது, அந்த தூங்கும்போது மண்ணுல இருந்து ஒரு சில கிருமிகள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த மண்ணுல இருந்து அந்த கிருமிகள் மூலியமா, அந்த புண்கள் மூலியமா உள்ள போயிட்டு, உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ரணஜன்னி அப்படிங்கிற ஒரு நோய வந்துட்டு அந்த ஆடுகளுக்கு ஏற்படுத்தும். ஓகேங்களா? இது எதனால மேக்ஸிமம் ஏற்படுத்து அப்படின்னா, இந்த மண்ணுகள்ல இருக்கக்கூடிய கிருமிகள் மூலியமா தான் வந்துட்டு ஆடுகளுக்கு ரணஜன்னி நோய் அப்படிங்கிறது ஏற்படும். ஓகேங்களா? ஸோ இது நெறைய பேருக்கு வந்துட்டு தெரியாது. நெறைய பேருக்கு ரணஜன்னி நோய்னாவே என்னங்கிறதே தெரியாது. ஓகேங்களா? அதுக்கு நான் சிம்பிளா சொல்லிர்றேன். ஆடுகள வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அ குட்டி போட்டதுக்கப்புறம் ஆடுகள் வந்துட்டு வாய தொறக்க முடியாது. அந்த ஆடுகள் வந்துட்டு குட்டிகளுக்கும் அந்த நோய் வந்துட்டு பாதிக்கப்படும். அதனால வந்துட்டு வாய் தொறக்க முடியாம, தீவனம் எடுக்க முடியாம அப்படியே வந்துட்டு ஆடுகள் வந்துட்டு இறந்து போயிரும். இதுதான் ரணஜன்னி நோய். இந்த நோய் எதனால மேக்ஸிமம் பரவும் அப்படின்னா, ஆடுகளுக்கு மண்ணுல இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் மூலியமா தான். அப்போ மண்ணுல இருக்கக்கூடிய கிருமிகள் எதனால பரவும் அப்படின்னா, இந்த மாரி புண்களால தான் வந்துட்டு ஆடுகளுக்கு மண்ணிலிருந்து கிருமிகள் வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு உள்நுழையும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க இந்த புண்கள வந்துட்டு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து எந்தெந்த புண்ணுகள் எப்பப்ப ஆகுது, அத உடனே சரி பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆடுகளுக்கு உடனே புண்ணு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, வேப்ப எண்ணெயும், மஞ்சளும் வந்துட்டு மஞ்சத்தூளும் வந்துட்டு கலந்து அந்த புண்ணுல பேஸ்ட் மாரி வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஆடுகளுக்கு உடனே வந்துட்டு சரியாயிடும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நேச்சுரலா பண்றதுக்கு. 2வது பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு அதுல கேட்கல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஆங்கில மருத்துவத்த தான் நாடி போய் ஆகணும். வேற வழியே இல்ல. அப்படி ஆங்கில மருத்துவத்த நாடி போகும்போது, உங்களுக்கு என்ன மருந்துன்னு தெரிஞ்சா தானே உங்களுக்கு அத நீங்க வாங்க முடியும். அதுக்கு தான் நான் சொல்றேன். விர்பாகோடைய லோராக்செனே அப்படின்ற ஒரு மருந்து வந்துட்டு நீங்க வாங்குற மாரி இருக்கும். அது மருந்து டைப்லயும் இருக்கும் டியூப்ல. இல்ல இன்னொரு டைப் வந்துட்டு ஸ்ப்ரே டைப்லயும் இருக்கும். 2 டைப்ல இருக்கும். நீங்க பெட்டரா வாங்குறது எதுவா இருந்தாலும் ஸ்ப்ரே டைப்ல வாங்கிக்கோங்க. அது ரொம்பவே வந்துட்டு பெட்டர். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, கால்கள்ல, குழம்புகள்ல அந்த புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா, நீங்க எடை இருந்தே வந்துட்டு அத ஸ்ப்ரே பண்றது மூலியமா வந்துட்டு நீங்க எடை இருந்த மாடுல உதைக்காம நம்ம வந்துட்டு பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப வந்துட்டு பெட்டரா இருக்கும். அதுக்கு நீங்க ஸ்ப்ரே டைப்ல வாங்குறது ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த விர்பாகோடைய லொராக்சினே இந்த ஸ்ப்ரே வந்துட்டு நீங்க வாங்கி அடிப்பதன் மூலியமா 2 நாள்ல உங்களுக்கு வந்துட்டு அந்த புண்ணு வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு சரியாகிடும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம ஒருவேளை வந்துட்டு இது நார்மலா இருக்கக்கூடிய சிராய்ப்புகளோ, இல்ல வந்துட்டு ஆடுகளுக்கு சின்ன சின்ன புண்கள் ஏற்பட்டுச்சு, காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா, இந்த மருந்து வந்துட்டு கேட்கும். பெரிய லெவல்ல காயங்கள் ஏற்படுது, ரத்தப்போக்கு வகையில காயங்கள் ஏற்படுது, எலும்பு முறிவு ஏற்படுது, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு கொம்பு முறிவு ஏற்படுது, இல்ல ரொம்ப பெரிய அளவுல வெட்டு காயங்கள் ஏற்படுது ஆடுகளுக்கு. அந்த மாரி அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க டிடி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது போட்டாகணும். ஓகேங்களா? டிடி இன்ஜெக்ஷன் போட்டா மட்டும் தான் நீங்க வந்துட்டு அதுலருந்து நீங்க மீண்டு வர முடியும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆடுகளுக்கு ஒரு ஒரு புண்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அத நம்ம எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்காணிக்கணும், அதை எப்படி வந்துட்டு நம்ம அணுகணும் முறையா அப்படிங்கிறத ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா ஆடுகளுக்கு புண் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்த மாரி இந்த விஷயங்கள வாங்கி நீங்க பண்ணுங்க. இது மாரி அத விட்டுட்டு கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, அது நான் சொன்ன மாரி பெரிய பிரச்சனையில போய் உங்களுக்கு வந்துட்டு முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு வந்துட்டு இத ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஆடுகளுக்கு ஏதாச்சும் புண்ணு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, எந்த இடத்துல புண்ணு ஏற்பட்டிருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கு நம்ம எப்படியான ட்ரீட்மெண்ட்ட பண்ணலாம், அதுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு உடனே வந்துட்டு கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன். கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ சோ மச். அடுத்த இன்னொரு சந்திக்கிறேன்.